ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 123வது திருப்பெயர் தர்மஜ்ஞாய நமஹா. தர்மம் அறிந்தவனுக்கு நமஸ்காரம். முன் சொன்ன நாமாவிற்கும் இதற்கும் சம்பந்தம். தர்மம் அப்படிங்கிற பதத்திற்கு திரியத்தே அனேன, இந்த உலகை நிலத்திருக்கும்படி எது செய்கிறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம். தரதீதி தர்மஹா, உலகத் தாங்கிறதுனாலே தர்மம். தாரயதீதி தர்மஹா, இந்த உலகை வரம்பு கட்டி நிறுத்துறதுன்னு பொருள். தாங்கிறதுக்கு தர்மம்னு பேர். அவரவர்களுக்கு ஒரு தர்மம், என் தர்மத்துக்கு இதான் முடியும் அப்படின்னா அவரவர்களுக்கான தர்மம், அவர்கள் தாங்கக்கூடிய, அவர்கள் தாங்க வேண்டிய, அவர்களை தாங்குவது அப்படிங்கிற எல்லா அர்த்தமும் அங்கே வந்து சேரும். அந்த தர்மம் தான் அவனை ரட்சிக்கிறது. இதனால தான் ராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. ஹே ராமா, நீ எந்த தர்மத்தை பிடிச்சுட்டு இருக்கியோ தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். பாரதத்தில் நிறைய இடங்களில் திரும்பி திரும்பி எதோ தர்மஸ் ததோ ஜயா, எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு ஜெயம் உண்டு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லும். அவரவர்களுக்கு ஒரு தர்மம் சொல்லியிருக்கு. அதனால் பகவான் கீதையிலையும் கொண்டு போய் சொல்லும்போது அவர்களுக்குன்னு விதித்த தர்மம் கஷ்டமானதாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பண்ணினாலும் பலன். இன்னொருத்தருக்கு இருக்கிற தர்மம் சுலபமானதாக இருந்தாலும் நன்னா இருக்கிறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் பண்ணினாலும் விஷம் அப்படின்னார். நமக்கு நம்ம தர்மம் என்ன விதிச்சிருக்கோ அதை செய்யணும். தர்மத்தை அறிந்தவனால் தான் அதை போதிக்கவோ நிலைநிறுத்தவோ அந்த வழியில் மற்றவர்களை கூட்டின் போகவோ தெரியும். ஒரு இடத்துக்கு வழி தெரிஞ்சவனுக்கு தான் அந்த வழிக்கு கூட்டின் போக முடியும். தர்மத்தை தெரிஞ்சு அப்படி செய்யறதுனால தான் பகவானுக்கு தர்மசாஸ்தான்னே பேர். புறநானூறுலையும் அறப்பெயர் சாத்தன் அப்படின்னு சுவாமிக்கு தர்மசாஸ்தாங்கிற பேரே சொல்லப்படுறதா இருக்குது. வேறு எந்த தேவத்தைக்கும் தர்மத்தோடு சேர்ந்து பேர் இல்லை, இவர் ஒத்துருக்கு தான் அப்படி இருக்குது. தர்மஜ தர்ம பரிபாலக தர்மசீல சாஸ்திருப்பிரபோ ஹரிஹராத்மக சுப்பிரபாதம் அப்படிங்கிற சுப்பிரபாதம் இதை பற்றி தான் பகவானை பற்றி வெளிக்கிறது. தர்மதேவதைங்கிற பேரோட சாஸ்தா நெல்லை மாவட்டத்தில் ஹரிகேசநல்லூரில் இருக்கார். அறம்வளர்த்தநாதர் சாஸ்தா திருக்கோவில்னு நானல்காடு வல்லநாடு அருகில் கருங்குளம் வட்டம் தூத்துக்குடியிலும் இந்த பேரோடு இருக்கார். இப்போ முதல்ல சொன்ன நாமாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்னென்னா, அந்த தர்மம் அப்படின்னு அவரவர்களுக்கு என்ன பகவான் விதிச்சிருக்காரோ அது பிரகாரம் நடந்து அவரை பூஜை செய்தோமானா அவர் நம்ம கிட்ட தர்மவத்சலர், தாய்ப்பாசத்தோடு இருக்கிறவராக இருக்கார். தனிக்கர், நமக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கொடுக்குறவராக இருக்கார் அப்படின்னு எல்லாமும் இதோடு சேர்ந்து இதோட ஒத்தி வரதான அர்த்தத்தோடு அமையிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.